ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். இந்த ஆடி மாசத்துடைய 2ஆம் பகுதியிலிருந்து சிம்ம ராசிக்கு நல்ல நேரம் பிறக்குதுன்னு சொன்னா அது ஆச்சரியப்படுறது இல்லை. ஏன்னா அஷ்டம சனி உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும், அஷ்டம சனியோட பார்வை தொழில் ஸ்தானத்துல உள்ள செவ்வாயை பார்க்கறதுனாலையும் கடந்த சில மாதங்களா ரொம்ப அவதி நீங்க பட்டுட்டு வரீங்கன்றது உண்மையான ஒரு விஷயம். அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குது. காரணம் அஷ்டம சனி வக்கரம் பெறப்போகுது. அந்த அஷ்டம சனி வக்கரம் பெறது மிகுந்த சிறப்பு. இருந்தாலும் அஷ்டம சனியோட பார்வைன்றது 10ஆம் இடத்துல விழறதுனால உங்களுக்கு மன அழுத்தம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் வேற அந்த 10ல் இருக்கிறது தான் காரணம். அப்போ உங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க தன்னுடைய சக ஊழியர்கள்கிட்டையும் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்ககிட்டையும் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். உயர் அதிகாரிகள் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பாவலா பண்ணுவாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உண்மையா சப்போர்ட் பண்ணுவாங்களான்றதுல உங்களுக்கே சந்தேகம் இருக்கும். அதனால நீங்க வேலையில விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது அவசியம். ஆனா ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய லாபஸ்தானத்துல செவ்வாய் வர்றதுனால உத்தியோகம் சுறுசுறுப்பா இருக்கும். நீங்க உத்தியோகத்துல நீங்க பேரும் வாங்குவீங்க. அதே சமயம் பண முடக்கம் ஏதாவது இருந்ததுன்னா, உத்தியோகத்துல வரக்கூடிய துவைகள் ஏதாவது பெண்டிங்ல இருக்குது, அதுல தடை தாமதங்கள் ஏற்பட்டது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு இப்ப கிளியர் ஆகி வரக்கூடிய ஒரு நேரம். அதனால ஆடி மாதத்துடைய 2ஆம் பகுதி சிம்ம ராசிக்கு ரொம்ப அற்புதமானதாகவே இருக்கும்னு சொல்லலாம். சுணக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே இப்போ சுறுசுறுப்பா மாறுவாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குறிப்பா ரியல் எஸ்டேட்டு, கட்டுமான தொழில்கள், இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட தொழில்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதுல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும். இரும்பு தொழில ஈடுபட்டிருக்கிறவங்க கூட இப்போ லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான். குடும்பத்துல மன மகிழ்ச்சி காணப்படும். குடும்பம் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கும். ஜூலை 31க்கு மேல குடும்பத்துல இன்னும் பிரியம் கூடும்னே சொல்லலாம். வாழ்க்கை துணையோட இருந்த முரண்பாடுகள் மறைஞ்சு கொஞ்சம் ஒற்றுமை கூடக்கூடிய ஒரு நேரம். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல இந்த மாதத்துடைய முதல் பகுதி நீங்க கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது அவசியம். அதே நேரம் அவங்களுடைய படிப்புல ஏற்படுற மந்தத்தனங்கள் இந்த மாதத்துடைய பிற்பகுதியில நீங்க. தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்துல இந்த மாதத்துடைய முதல் பகுதி வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. உங்களுடைய ஆரோக்கியம்னு வரும்போது உங்களுக்கு இந்த மாதத்துடைய முற்பகுதி வரைக்கும் சம்பந்தமில்லாத எலும்பு வலிகள் ஏற்படலாம். சில பேருக்கு பிபி தொல்லை உள்ளவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய நேரம் தான் இருக்கு. ரத்தம் சம்பந்தப்பட்ட அல்லது சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் சிறப்பாக. படிக்கிற வயசுல உள்ள சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதத்துடைய பிற்பகுதியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். படிப்புல ரொம்ப ஞாபக சக்தியும் அல்லது படிப்புல இன்னும் அதீத ஞானத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது பிறரால் பாராட்டவும் படும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதம் வரன் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல மூத்த சகோதரத்தால ஏதாவது ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரம் அது நண்பர்களாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுவே இந்த மாதத்துடைய சிறப்பு பலனாக. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை நீங்க பெருக்கிக்கவும், உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கவும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அறுபடை முருகன், குரு தட்சிணாமூர்த்தி.